the Lord Jesus Christ bless you and open your spiritual eyes to see Jesus today. Welcome to a broadcast by Lord Jesus Christ, the Only Hope program. Take a moment to get your Bibles and listen to this wonderful message that can change your lives. Hallelujah, on the fall feast of the Lord. Watch with faith and expectation, you will be blessed. All glory be to Jesus. எல்லா மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே. I praise God and thank Him for giving me this wonderful opportunity and great privilege to speak about the third of the last feast of the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட மார்கால பண்டிகையை பற்றி, கடைசி பண்டிகை பற்றி பேசும்படிக்கு கொடுத்த மகா பெரிய பாக்கியத்துக்கும் ஸ்லாக்கியத்துக்கும் நன்றியோடு அவரை துதிக்கிறேன். Hallelujah, they are being celebrated in this time and season by his own people in Israel. இந்த காலகட்டத்தில் அவருடைய சொந்த ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் வந்து எருசலேம்ல கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். These feasts are very very important as they relate directly to the times and seasons that we are living in right now. இந்த பண்டிகைகள், இந்த கடைசி மார்கால பண்டிகை, 3 பண்டிகை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பண்டிகையாக இருக்கிறது. ஏனென்றால் அது வந்து இப்போ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தின் இந்த காலத்தின் நேரத்தை ஒரு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Greetings to all my wonderful viewers in the matchless name of our Lord and Savior Jesus Christ. எல்லா கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். The next 20 minutes, when God's people prepare to celebrate Him in their feast, the power of His Holy Spirit will come down on them and give them breakthroughs in whichever area they have been desiring it. அடுத்த 20 நிமிஷத்தில் கர்த்தருடைய ஜனங்கள் அவருடைய கர்த்தரை கொண்டாடும்படிக்கு, அவருடைய பண்டிகை கடைசி பண்டிகையில கொண்டாடும்படிக்கு ஆயத்தப்படும் போது பரிசுத்தாவின் வல்லமை அவர்கள் மேல் வந்து எந்த விடுதலை, எந்த சுகம், எந்த அற்புதம் எதிர்பார்க்கிறார்களோ ஹல்லேலூயா அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கும்படிக்கு இறங்கி வருவார். During feast seasons there is open heavens and the presence of the Lord will be very close to His people. இந்த பண்டிகை நாட்கள்ல திறந்த வானம் உண்டு. அப்போ ஆண்டோட பிரசன்னம் அவருடைய ஜனங்கள் அருகிலே இருக்கும். If you need prayer, call that number on the screen. உங்களுக்கு ஜெபம் தேவைப்பட்டா அந்த ஸ்கிரீன்ல இருக்கிற டெலிபோன் நம்பரை கூப்பிடுங்க. The instant resurrection power will come and deliver you from whatever situation you are in. நீங்க கூப்பிடுற மாத்திரத்திலேயே வந்து உயிர்த்தெழுந்த வல்லமை அந்த இடத்துல வந்து என்ன பிரச்சனையில நீங்க இருந்தா கூட அவர் பரிசுத்த ஆவியானவர் அந்த சூழ்நிலையை மாற்றி விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். Shall we constrain him to come? நாம் அவரை வருந்தி அழைப்போமா? வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, ஒழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்னியின் வல்லமை, ஒழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்னியின் வல்லமை. Hallelujah. Today Christians have to recognize the fall holy days of the Hebrews not just as Jewish traditions but as God's holy appointed days. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் வந்து இந்த மாரிகால பரிசுத்த எபிரேயர் ஜனங்களுடைய பரிசுத்த நாட்கள் வந்து அது வந்து யூதர்களுடைய பாரம்பரிய பண்டிகை கிடையாது. அவர்கள் எல்லாவற்றிலும் தேவனுடைய நியமித்த பரிசுத்த நாட்களா இருக்கிறது. We are discussing about Yom Kippur, which in this year 2024 begins
evening of October 2nd and ends evening on October 4th. அப்போ முதலாவது பண்டிகை 3 பண்டிகைகள் உண்டு. அதில் முதலாவது பண்டிகை பற்றி நாம் அதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். யாம் ட்ரூவா என்று எக்கால பண்டிகை வந்து இந்த வருஷம் அக்டோபர் 2ஆம் தேதி மாலையில் ஆரம்பமாய் அக்டோபர் 4ஆம் தேதி மாலையில் அது முடிவடையும். Yom Kippur or Feast of Atonement follows this. பிறகு தொடர்ந்து யாம் கிப்போரோ இல்லை என்றால் மூல பாஷையில் பாவநிவர்த்தி பண்டிகை வந்து தொடர்ந்து வரும். This is 10 days of awe where God's people fast and pray and reconcile with God. இது வந்து 10 நாட்கள் வந்து உபவாசமா இருப்பார்கள். தேவனுடைய ஜனங்கள் உபவாசம் இருந்து ஜெபித்து தேவனோடு ஒப்புரவாவார்கள். As the judgment of God is going to come after that, and each person will have a clean slate before God. ஏனென்றால் அது பிறகு தேவனுடைய நியாய தீர்ப்பு வரப்போகிறது. அப்பொழுது ஜனங்கள் எல்லாம் அவங்கள குற்றங்கள் குறைகள் எல்லாம் மன்னிப்பு பெற்றுக்கொண்டு பரிசுத்தமா தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும். The last is Sukkot or Feast of Tabernacles, which begins on the evening of 16th October 2024 and ends in the evening of 23rd October 2024. அதுக்கு அடுத்தது வந்து கடைசியான பண்டிகை சுக்கோத் என்ற பண்டிகை, இல்லை என்றால் கூடார பண்டிகை. அது வந்து அக்டோபர் 16ஆம் தேதி மாலையில் ஆரம்பமாகும், அக்டோபர் 23ஆம் தேதி மாலையில் முடிவடையும். Let us prepare our hearts to enter in, to open up, to receive and expect something from God. நாம் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நாம் நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துவோமா? உள்ளே பிரவேசித்து ஹல்லேலூயா நம்முடைய இருதயத்தை திறந்து தேவனுக்கு இடம் கொடுப்போமா? Opening our hearts to prepare us to expect, so that we can receive something from the Lord during His holy days. நம்முடைய இருதயங்களை திறந்து கொடுக்கும்போது எதிர்பார்ப்போடு நாம் அவரை கொண்டாடும் போது நாம் இந்த கர்த்தருடைய பரிசுத்த நாட்களில் விசேஷமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். Something extra that will be imparted to us. விசேஷமான ஒரு வரம் நமக்கு தேவன் பகிர்ந்து அளிக்கிறார். When we come to alignment with these holy days, hallelujah, இந்த பரிசுத்த நாட்களோடு நாம் தொடர்ந்து கொண்டாடும் போது அது நடக்கும். All these are redemptive themes. இந்த பண்டிகைகள் எல்லாம் கூட நமக்கு மீட்புண்டாகும்படிக்கு எல்லா காரியம் நடந்ததுன்னு பார்க்கிறோம். The Lord Jesus will give us the revelation and impartation and impart His Spirit to us. It will be impartation into our souls as we celebrate His holy days with Him. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து அந்த வெளிப்பாடை தந்து அவருடைய ஆவியினாலே நமக்கு பகிர்ந்தளித்து நம்முடைய ஆத்மாவுக்கு அவருடைய ஆசீர்வாதம் அபிஷேகம் கொடுப்பார். அவரை நாம் அவருடைய பரிசுத்த நாட்களை இந்த பண்டிகையில கொண்டாடும் போது we are celebrating God's holy days with Him. நாம் என்ன செய்கிறோம்? தேவனுடைய பரிசுத்த நாட்கள்ல அவரோடு கூட நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். These holy days are introduced to us in the scriptures by the Lord through Moses as God's appointed days. இந்த பரிசுத்த நாட்கள் வந்து மோசே மூலமா வேதத்துல நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஜனங்களுக்கு பரிசுத்த நாட்கள்
நாட்கள்லாம் தேவன் அறிமுகப்படுத்தினதை பார்க்கிறோம். These are just days that we are celebrating as human beings. இதெல்லாம் கூட நாம் இதெல்லாம் மனுஷனா இருக்கிறவர்கள் வந்து கொண்டாடுகிற நாட்களா இருக்குது. More importantly, God calls it His appointed days. அதை விட முக்கியமானது தேவன் வந்து தன்னுடைய நியமித்த நாட்கள் என்று அழைக்கிறார். In Hebrew it is called Mikra. மூல பாஷையில் மிக்ரா என்று சொல்லப்படும். His festivals are holy days. கர்த்தருடைய பண்டிகைகளோ இல்லைன்றா அவருடைய பரிசுத்த நாட்களா இருக்கிறது. We are going to come into alignment with that because when we are there, there is something being released from heaven that is released into our lives. நாம் வந்து தேவனுடைய பரிசுத்த நாட்களோடு நாம் தொடர்பு கொள்ளும்போது என்ன சம்பவிக்கிறது என்றால், நாம் பரலோகத்தின் காரியத்தோடு நாம் தொடர்பு கொள்கிறபடியால் பரலோகத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய காரியங்கள் ஆசீர்வாதங்கள் பகிர்ந்தளிக்கப்படும். Then we will be strengthened. அப்பொழுது நாம் என்ன நாம் பெற்றுக்கொள்வோம்? பலத்தை பெற்றுக்கொள்கிறோம். For example, the Lord Jesus said in relationship with God's holy days something regarding the Sabbath. அப்ப அதுக்கு ஒரு மாதிரி நாம் பார்த்தா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய பரிசுத்த ஓய்வு நாளை பற்றி ஒரு சில காரியம் பேசினதை நாம் வாசிக்கிறோம் வேதத்தில். That man was not made for the Sabbath, but the Sabbath for man. மனுஷன் ஓய்வு நாளுக்காக சிருஷ்டிக்கப்படவில்லை, ஓய்வு நாளுக்காக மனுஷனுக்காக ஓய்வு நாள் உண்டாக்கி இருக்கிறார். This is the weekly feast of God, God's holy days. தேவனுடைய பரிசுத்த நாட்களோட வார பண்டிகை தான் ஓய்வு நாள். God did not give us the Sabbath because we could follow a bunch of laws to oppress us, but rather that we could be blessed. அப்போ தேவன் வந்து ஓய்வு நாட்களில் நம்ம ஒரு சில சட்டங்கள் கைக்கொள்ளும்படிக்கு கொடுக்கவில்லை, அது நம்மளை ஒடுக்கும்படிக்கு கொடுக்கவில்லை, அது வந்து நாம் ஆசீர்வாதம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படிக்கு கொடுத்திருக்கிறார். The Sabbath was made for man that we could receive a blessing, that we could receive rest and renewal. ஓய்வு நாள் வந்து மனுஷனுக்காக கொடுக்கப்பட்டது. அதிலே நாம் ஆசீர்வாதம் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளும்படிக்கும், அதிலே நாம் இளைப்பாறும்படிக்கும், புதுப்பிக்கப்படும்படிக்கும், that we could have a spiritual compass reset once a week. வாரத்தில் ஒரு வாட்டி நம்முடைய ஆவிக்குரிய நம்மை வழி நடத்துகிற காரியம் வந்து இளைப்பாறி வாரத்தில் ஒரு வாட்டி புதுப்பிக்கப்படும். அப்போ நாம் நடக்க வேண்டிய வழியை அது நமக்கு காட்டும். We need to disconnect from the world once a week. வாரத்தில் ஒரு வாட்டி உலகத்தை விட்டு நாம் தொடர்பை அறுத்து போட்டுவிட வேண்டும். Disconnecting from technology, disconnecting from working. வேலை செய்யறதுலேருந்து நாம் தொடர்பு கட் பண்ணிடணும். பிறகு இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் டெக்னாலஜி வந்து அதிகமாக இருக்கிறதுனால ராத்திரியும் பகலும் ஜனங்க அதை தான் பண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள். These days technology is so much, day and night people are involved in connecting with that. அதோடும் தொடர்பு நாம் கட் பண்ணிடணும். That we can just be in God's presence and receive from Him. இதெல்லாம் ஏன் நாம் செய்ய வேண்டும்? நாம் தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் மட்டும் உட்கார்ந்து வேற எதை பற்றியும் யோசிக்காதபடிக்கு தேவனிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு. One of the rules of the Sabbath is you don't go far from your home. அப்போ ஓய்வு நாளை கடைபிடிக்கிறதுக்கு அதில் ஒரு சட்டம் என்னவென்றால், உங்களுடைய வீடை விட்டு தூரம் எங்கேயும் போகக்கூடாது.
be with him so that he can strengthen us. தேவன் அவரோடு தனியா நாம் நேரத்தை செலவு செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஏனென்றால் கர்த்தர் வந்து நம்மை பலப்படுத்தும்படிக்கு and bless us so that he can strengthen us. நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நம்மை பலப்படுத்தும்படிக்கும் செய்ய அப்படி கட்டளையிடுறார். For the 6-day work that is ahead. ஏனென்றால் அடுத்த வாரம் 6 நாட்கள் நாம் வேலை செய்ய வேண்டியதா இருக்கிறது. The point is that the Sabbath is a gift. God gave it to us to be with him so that he could prepare us to have maximum effectiveness in the world. இதில் முக்கியமான கருத்து என்னவென்றால் ஓய்வு நாள் வந்து தன்னுடைய ஜனங்கள் தன்னோடு கூட செலவு செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்து அப்படி கட்டளையிட்டு இருக்கிறார். நாம் தேவனோடு அதிகமாக நேரத்தை செலவு செய்யும் போது உலகத்தில் எல்லாவற்றிலும் நாம் வெற்றி பெற்றுக்கொள்ள முடியும். In Leviticus chapter 23 verse 1 and 2, if you read, the Lord spoke again to Moses saying, the word Lord, L-O-R-D, is in capitals, which in Hebrew is Yodeh, Wodeh, Yahweh, which is the name of God. அப்போ லேவி ராகமம் 23 அதிகாரம் 1 வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை மோசேயின் இடத்துல மறுபடியும் பேசினது. இங்கே கர்த்தர் வந்து பெரிய எழுத்துல இருக்குது. அது வந்து மூல பாஷையில் யோடே ஓடேன்னு சொல்லி சொல்லப்படும். யாவே அது கர்த்தருடைய நாமம், தேவனுடைய நாமமா இருக்குது. A baby when it is born breathes in the first breath saying Yahweh. ஒரு சின்ன குழந்தை பிறக்கும்போது தாயின் வயிற்றுலேருந்து வெளியே வரும்போது வாயை திறந்து முதல் மூச்சு எடுக்கும்போது யாவே என்று மூச்சு எடுப்பார்கள். It is interesting that a baby when it comes into the world gasping for breath takes his first breath saying Yahweh, which is God's holy sacred name. இது வந்து விசேஷமான ஒரு காரியமா இருக்கிறது. ஏனென்றால் பிறந்த குழந்தை வந்து உலகத்தில் வெளியே வந்து மூச்சு எடுக்கிறதுக்கு போராடி கொண்டு இருக்கும்போது முதலாவது மூச்சு உள்ள இழுக்கும்போது என்ன சொல்லுகிறார்? யாவே என்று சொல்லி தேவனுடைய பரிசுத்தமான புண்ணிய நாமத்தை உச்சரித்து தான் முதல் சுவாசத்தை எடுக்கிறத பார்க்கிறோம். In Leviticus 23 verse 2 we read, the Lord Yahweh spoke again to Moses saying, speak to the children of Israel saying, the Lord's appointed times which you shall proclaim as holy convocations, my appointed times are these. அப்போ லேவி ராகமம் 23 2ஆம் வசனத்தில் நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், சபை கூடி வந்து பரிசுத்த நாட்களை ஆசரிக்கும்படி நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகை நாட்களாவன. ஹல்லேலூயா. The Lord spoke again, Yahweh spoke again to Moses saying, speak to the children of Israel saying, the Lord's appointed times which you shall proclaim as holy convocation, my appointed times are these. அப்போ கர்த்தருடைய பண்டிகை இதா வாய் இருக்கிறது, கர்த்தருடைய நியமத்தின் நாட்களாக இருக்கிறது. So what are God's holy days? அப்போ தேவனுடைய பரிசுத்தமான நாட்கள் என்னவா இருக்கிறது? They are feasts. அவர்கள் வந்து பண்டிகைகளாய் இருக்கிறது. In the revelation of God's holy days which he made for man, for you and I to enter into till we can walk in fellowship with him. இது வந்து தேவனுடைய பரிசுத்த நாட்களோட வெளிப்பாடு. வந்து மனுஷனுக்காக தான் உண்டாக்குனது. நீங்களும் நானும் கூட உள்ளே பிரவேசித்து அவரோடு
ஐக்கியப்பட்டு சஞ்சரித்து அவரோடு வாழும்படிக்கு இருக்கிறது. These holy days are the themes of redemption. இந்த பரிசுத்த நாட்கள் மனுஷனுக்கு ரட்சிப்பு மீட்புண்டாக படிக்க கட்டளையிட்டு இட்ட காரியமா இருக்கிறது. The Lord connected his earthly ministry through specific acts that redeemed us. கர்த்தர் தன்னுடைய பூமியில செய்த ஊழியம் ஒரு சில காரியங்களை செய்து நம்ம விழுந்து போன மனுஷனை மீட்டெடுக்கும்படிக்கு செய்த காரியங்கள் எல்லாம் இந்த பரிசுத்த நாட்கள் மிக்ரா என்று சொல்ற நியமித்த நாட்கள் பண்டிகை நாட்கள் மூலமா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொடர்பு செய்தார். For example, the first holy day, Passover, is the day that Yeshua was crucified on. அதுக்கு ஒரு மாதிரி எதுவென்றால் முதலாவது பரிசுத்த நாட்கள் பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகை நாட்கள் அது தேவன் யேசுவா சிலுவையில் அறையப்பட்டார். It was the day historically that Israelites were redeemed by the blood of the Lamb. சரித்திரத்தில் பார்த்தா அந்த நாள்ல இஸ்ரேல் ஜனங்க ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டார்கள். So these holy days are themes, and as we enter in celebrating the Lord's themes, we enter into celebrating these holy days. Hallelujah. அப்பொழுது இங்க என்ன பார்க்கிறோம்? இந்த பரிசுத்த நாட்கள் நாம் கொண்டாடும் போது அது கர்த்தருடைய ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றி அவரை கொண்டாடுகிறோம். And as we enter into celebrate these holy days, what it does is it tunes us to walk in the substance. நாம் உள்ள பிரவேசித்து கர்த்தரை கொண்டாடும்படிக்கு இந்த பரிசுத்த நாட்கள்ல இந்த பண்டிகை நாட்கள்ல பிரயாசப்படும் போது அது என்ன செய்கிறது? இது நாம் தேவனுடைய ரட்சிப்பின் பாதையில நடக்கும்படிக்கு அந்த பொருளுக்குள்ளே நடக்கும்படிக்கு நமக்கு உதவி செய்கிறதை பார்க்கிறோம். The God of our salvation, அவர் நம்முடைய ரட்சிப்பின் தேவனா இருக்கிறார். Our salvation is architected. நம்முடைய ரட்சிப்பு ஆண்டோட திட்டத்துல வைத்திருந்தது தான். All the themes that are contained in the holy days are the important principles that operate in the souls of us that God has redeemed. அப்பொழுது இந்த பண்டிகைகளுடைய எல்லாவற்று சாராம்சம் என்னவென்றால் அது இந்த பரிசுத்த நாட்கள்ல எல்லாம் இருக்கிறது. அப்ப இந்த சட்டங்கள் எல்லாம் பிரகாரம் நாம் செய்யும்போது அது நம்முடைய ஆத்மாவில் தேவன் மீட்டெடுத்த ஆத்மாவில் அது கிரியை செய்யும். Beginning on Passover but continuing on through all the holy days. அது பஸ்கா பண்டிகையில இருந்து ஆரம்பமாகும் தொடர்ந்து எல்லா 3 முக்கியமான பண்டிகைகள்ல பரிசுத்த நாட்கள்ல அது தொடரும். How does the theme of the Feast of Trumpets help us to walk with God? அப்போ எக்கால பண்டிகையோட நோக்கம் தேவன் வைத்த நோக்கம் அது தேவனோடு நாம் உறவாடும்படிக்கு நெருங்கும்படிக்கு அது எப்படி நமக்கு உதவி செய்யும்? Because the Feast of Trumpets reminds us that the Lord Jesus, who is Yeshua, is coming back again. அப்போ எக்கால பண்டிகை அது ஞாபகக்குறியா அது எதை பற்றி நம்ம ஞாபகப்படுத்துகிறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யேசுவா மறுபடியும் திரும்பி வரப்போகிறார் என்று. So celebrate God's holy days. Celebrating God's holy days keeps us walking in God's truths. அப்பொழுது நாம் தேவனுடைய பரிசுத்த நாட்களை கொண்டாடும் போது அவருடைய தேவனுடைய சத்தியத்திலே நாம் நடக்க உதவி செய்கிறது. Keep us walking in God's salvation
and we need to be reminded year after year about the great truths of our salvation. அது நமக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை பற்றி அது ஞாபகப்படுத்துகிறது. அப்போ வருஷா வருஷம் நம்ம என்ன செய்ய வேண்டும்? நமக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை பற்றி உள்ள பெரிய சத்தியத்தை அது ஞாபகப்படுத்துகிறது. If we don't, what happens is we end up in straying from the things that drown our soul in the key truths that really matter. நாம் இப்படி செய்து இருந்தா என்ன சம்பவிக்கும் என்றால் முடிவில் அதை நம்முடைய ஆத்மா இந்த முக்கியமான சத்தியத்திலிருந்து வழி தவறி போக முன்னே நம்முடைய ஆத்மா எப்படி உலகத்தின் காரியத்தில் மூழ்கி இருந்ததோ நாம் இந்த முக்கியமான சத்தியத்தை உண்மையை பற்றி நமக்கு அறிவில்லாத இருக்கும். There are seasons that we need to be focusing on every year. அப்போ ஒரு வருஷம் கூட இந்த காரியங்களை பற்றி தியானம் செய்யும்படிக்கு காலம் நியமித்து வைத்திருக்கிறார். These are the spring holy feasts and the summer holy feasts. இது உஷ்ணகால பண்டிகைகள் காலத்துல கூட பண்டிகைகள் கொண்டாடுறார்கள். We have been redeemed by the blood of the lamb. பஸ்கா பண்டிகை எல்லாம் உஷ்ணகால பண்டிகையில கொண்டாடுற பண்டிகை. நாம் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால ஹalleluya நாம் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம். We need to focus on how we died in the Lord Jesus Christ. நாம் முக்கியமா எதை பற்றி யோசிக்க வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளவே நாம் மரித்தோம் என்று நாம் யோசிக்க வேண்டுமா இருக்கிறது. These themes are contained in the spring holy days. இந்த காரியங்கள் எல்லாம் கூட உஷ்ணகால பண்டிகைகளில் நிறைவேறி ஆயிற்று. We are living in the days of the second coming of the Lord Jesus Christ to take his saints to heaven with him. நாம் இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட இரண்டாம் வருகையின் காலத்துல இருக்கிறோம். ஆண்டவர் அவருடைய பரிசுத்தவான்கள் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்ட பரிசுத்தவான்களை பரலோகத்துக்கு கொண்டு போகும்படிக்கு சீக்கிரமா வர போகிறார். If you have not died to your sins in the Lord Jesus Christ, then for sure you cannot live with him for eternity in heaven. நீங்கள் உங்களுடைய பாவத்துக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் மரிக்கவில்லை என்றால் நிச்சயமா நித்தியத்துக்கு பரலோகத்துல ஆண்டவரோடு வாழ முடியாது. In Romans 6 verse 3 it says, know ye not that so many of us as were baptized into Jesus Christ were baptized into his death? ரோமர் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதே அறியாம இருக்கிறீர்களா? Hallelujah. Have you taken baptism in the name of Jesus Christ according to Acts 2:38? நீங்கள் உங்க பாவ மன்னிப்புக்கென்று அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தின் பிரகாரம் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீர்களா? Better check on your baptism immediately because forgiveness of your sins is in a man's name. உடனே நீங்கள் உங்களுடைய ஞானஸ்நானத்தை உங்களுடைய ரட்சிப்பை சோதிச்சு நீங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் பாவ பரிகாரம் ஒரு மனுஷனோட பேர்ல இருக்கிறபடியா. In the Old Testament it was in the name of Moses. Today it is in the name of our Lord and Savior Jesus Christ. பழைய ஏற்பாட்டில் ரட்சிப்பு கொடுக்கப்பட்ட நாம இஸ்ரேல் ஜனங்களுக்கு மோசேயின் பேரா இருந்தது. இந்த புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேரை தான் கொடுக்கப்பட்டுள்ளது. Any other name, if you have taken baptism, that will not wash man's sins. வேற எந்த பேர்ல நீங்க ஞானஸ்நானம் எடுத்தா அது மனுஷன் அதுல பாவ பரிகாரம் இல்லை. Hallelujah. You cannot go to heaven. நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியாது.
pray for you now. இப்போ உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். We are living in very bad times now, and you cannot let things slide and say, I'm going to another, I'm busy now, I don't have time. Some other time I'll think about all these things. இப்போ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டம் பயங்கரமான காலத்தில் இருக்கிறோம். அப்போ இப்போ எனக்கு டைம் இல்லை, இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வேற நேரத்தில் பார்க்கலான்னு நீங்கள் சொல்ல முடியாது. Hallelujah. You might not receive another chance. நீங்கள் இன்னொரு சந்தர்ப்பம் பெற்றுக்கொள்ளாத இருக்கலாம். நான் இப்போ உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். உடனே ஆண்டோட வருகை அதிகமாக சமீபமாக இருக்குது. The second coming of the Lord is very, very near. And you might not get another chance also. அப்போ ஆண்டு சமீப வருகை அவ்வளோ சமீபமாக இருக்கும்போது திருப்பி உங்களுக்கு சந்தர்ப்பம் பெற்றுக்கொள்ளாத கூட நேரம், ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காத கூட இருக்கலாம். அப்போ கர்த்தரோட வார்த்தை சொல்லுகிற பிரகாரம் இன்றைய நாள் ரட்சிப்பின் நாள், இது அனுகிரக வருஷம். So as God's word says, this is the accepted time. This is the day of your salvation. Call upon the Lord Jesus and ask Him to help you. Open your hearts to Him and celebrate Him in this last fall feast. The Lord will give you revelation about everything. அப்போ நீங்கள் உங்களுடைய இருதயத்தை திறந்து உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் கொண்டாடுங்கள். இந்த கடைசி மாரிப்பு கால பண்டிகையில் அவரை கொண்டாடுங்கள். All Bible scholars are saying, if His second coming is in this year, it will be in this time and season of the fall feast of the Lord. எல்லா தீர்க்கதரிசிகளும் சாஸ்திரிகளும் எல்லாம் என்ன சொல்லுகிறார்கள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட வருகை, இரண்டாம் வருகை இந்த வருஷம் இருந்தா இந்த மாரிக்கால பண்டத்தில் தான் அது நடக்கும். ஏனென்றால் அது நிறைவேறாத இருக்கிறபடியா. Why is that? Because this third feast have not been fulfilled. இஸ்ரவேல் துதிகள் வாசம் செய்கிற மகாபரிசுத்த தேவனே நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், போற்றுகிறோம், கொடாக்கடி ஸ்தோத்திரம் ஏறுகிறோம், எங்களை தாழ்த்தி ஒப்புடுகிறோம். கர்த்தாவே, இப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்க ஒருத்தர் மேலேயும் மகிமை பிரசன்னம் கர்த்தாவே ஊற்றுவன்மாவை ஜெபிக்கிறேன், ஊற்றுவன்மாவை ஜெபிக்கிறேன், ஊற்றுவன்மாவை ஜெபிக்கிறேன். ஷட்டா ரபா ரீரா ஊற்றுமையா எல்லார் மேலேயும் மகிமை இறங்கட்டும். வெளிப்பாட்டின் வல்லமை அபிஷேகம் கர்த்தாவே, அல்லேலூயா. உலகத்தின் அதிபதி நம்முடைய ஜனங்களோட மனக்கண்களை குருட்டாக்கி சத்தியத்தை அறியாதபடிக்கு பண்ணி கொண்டிருக்கிறான். கர்த்தாவே, நீரோ நம்முடைய ஆவியை ஊற்றி கர்த்தாவே அல்லது மனக்கண்களை திறந்து வெளிப்பாடு பெற்று பாவபரிகாரத்தை பெற்று கர்த்தாவே புத்தியுள்ள கன்னிகளா மாறும்படிக்கு கர்த்தாவே நம்முடைய ஜனங்களை ஆயத்தப்படுத்துவமா ஜெபிக்கிறேன். மரண தருவாயிலே சத்தோட போராட்டத்தில் நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்க ஒருத்தர் மேலேயும் ஆவியை ஊற்றாங்க. ஆவியை ஊற்று. ஆவி எங்கன்னா விடுதலை உண்டு, சுகம் உண்டு, அற்புதம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் விளையாட்டு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. Dear Lord Jesus, I pray for all the saints watching, listening to this message, Father. I pray that you pour out your Holy Spirit, Lord Jesus, and open the eyes of the understanding, Lord, to get the revelation of the times we are living in. And if the Lord Jesus Christ comes in this time and season, as all the prophets and the Bible scholars are saying, if the Lord Jesus Christ is going to come in this year, it will be in the time of the fall feast. Lord, I pray that you open, Lord, the hearts of your people to get understanding and revelation about all your coming, and be prepared like the 5 wise virgins, so that when you come, Lord, they will come to be with you forever and ever. Hallelujah. Right now, all those who are seeking for healing and deliverance, Lord, I pray that you pour out your Holy Spirit on them, set the captives free, heal the sick. Let your name be glorified. Glory and honor is yours forever and ever. In Jesus' precious name I pray with thanksgiving. Amen. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இந்த மோகருக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் நீங்கள் காணிக்கைகளை அந்த அக்கௌண்ட் நம்பரில் போடுங்க. இந்த கடைசி கால அறுவடை ஆண்டு சீக்கிரமாக வருகிறார். நீங்கள் என்ன சேர்த்து வச்சுட்டு எங்கே கொண்டு போக முடியாது.
ஆண்டவர் ஊழியத்தை நீங்கள் தாங்கள். ஆண்டவர் வந்து வானத்தின் பண்டிகை நாட்களில் வானத்தின் பலகனை திறந்து அவருடைய ஜனங்களை இடம் கொள்ளாமல் மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். Hallelujah. If this message is a blessing to you, contact us by phone. Your testimony is a blessing to many. If you want to uphold this ministry, put your offerings in the account number mentioned on the screen. The second coming of the Lord Jesus Christ is very, very near, and you are not going to save anything and take it and go if Jesus comes. So make use of it to support ministries for the end time harvest. Otherwise, hallelujah, everything will perish on this earth. Fire is going to burn, and especially on festival days, the Lord will open the windows of heaven and pour out blessings you don't have room enough to contain. So the blessing of this ministry will be multiplied upon you and your families. தனிப்பட்ட மக்கள் ஜெபம் தேவைப்பட்டா வெள்ளிக்கிழமை காலையில் 10லிருந்து 2 வரைக்கும் தனிப்பட்ட ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். அந்த டெலிஃபோன் நம்பரில் கூப்பிடுங்கள், வந்து உங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். If you want individual prayers, Friday morning 10 to 2 individual prayers will be made for your deliverance. Give us a call and come and be set free. Till we meet again, do not forget Jesus Christ is Lord. May God bless you.